பாலாற்று படுகைகளில் கொட்டப்படும் குப்பைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து செய்தி வெளியிட்டு அதனை அகற்ற செய்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகளால் பாலாற்று படுகைகளில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு பாலாறு பாழாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்திகளும் வெளியாகின. இந்த நிலையில் செய்தி ஒளிபரப்பான 24 மணி நேரத்தில் நகராட்சி நிர்வாகம் ஜேசிபி மற்றும் தூய்மை பணியாளர்களின் உதவியோடு குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மக்களின் நீண்ட கோரிக்கை நிறைவேற காரணமாக இருந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு சமூக ஆர்வலர்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக எங்களை பேட்டி எடுத்திருந்தாங்க. நாங்கள் இந்த பகுதி மக்கள்ன்ற முறையில் பாலாற்றில் நகராட்சியில இருந்து அந்த குப்பைகளை பாலாற்றில் கொட்டி எப்படி இந்த மாதிரி நாசம் பண்ணுறாங்க பாலாற்றை, இதனால மக்கள்லாம் எப்படி பாதிப்படைகிறாங்கன்றத பற்றி நியூஸ் 7 சொல்லியிருந்தோம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி இதை பற்றி ஒரு விரிவான நியூஸாக கம்ப்ளீட்டாக போட்டிருந்தாங்க. மக்கள் இதனால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. ஜனநாயகத்தோட ஒரு 4ஆம் தூண் நம்மளோட பிரஸ்ன்றத மீண்டும் ஒரு முறை இந்த மாதிரி விஷயத்துல நிரூபிச்சிருக்காங்க. என்னன்னா நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில மக்களோட பிரச்சனையை போட்டு 24 மணி நேரத்துக்குள்ள நகராட்சி நிர்வாகத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரம் மூலமாகவும் தூய்மை பணியாளர்கள் மூலமாகவும் இமிடியேட்டா கம்ப்ளீட்டா இருக்கிற குப்பைகள் எல்லாம் மொத்தமே எல்லாத்தையும் அகற்றி மக்களுக்கு இதனால எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அவங்க குயிக்கா வேலை செஞ்சிருக்காங்க. இந்த பகுதி மக்கள் சார்பா நாங்க நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவிச்சு கொள்கிறோம். இது எங்களுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். எங்க பாலாற்றை காப்பாற்றி கொடுத்ததுக்காக மக்களின் சார்பாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தி சேனலுக்கும் இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ண நகராட்சி நிர்வாகத்துக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.